நாளை சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் வாக்குப்பதிவிற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்து பேசி வருகிறோம். சென்னை, திருச்சி, மதுரை, நெல்லை மற்றும் புதுச்சேரி செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பேசலாம். சென்னையிலிருந்து செய்தியாளர் ஸ்டாலின். தற்போது செய்தியாளர் சந்திப்பு முடிந்திருக்கிறது. ராஜேஷ் லக்கானி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த மிக முக்கியமான கருத்துக்கள் என்னென்ன? கார்த்திகேயன், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறும் நிலையில் இந்த ஏற்பாடுகள் தொடர்பான பல்வேறு விதமான முக்கியமான செய்திகளை ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். அந்த அடிப்படையில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களும் தற்போது தயாராக உள்ளது. அந்த ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு தற்போது நாளை காலை 7 மணிக்கு அந்த வாக்குப்பதிவானது எந்தவித பிரச்சனை இல்லாமல் தொடங்கப்படும் என்று ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 66,007 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் குறிப்பாக 18 வாக்குச்சாவடி மையங்கள் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது. அந்த பகுதிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு செல்வதில் பல்வேறு சிக்கல்கள் நீடித்தன. வாகனங்கள் மூலமாக கொண்டு செல்ல முடியாத ஒரு சூழலில் தற்போது அதற்கான மாற்று ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்து அந்த பணியானது இன்று காலை முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கொடைக்கானல், நீலகிரி, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்த 18 வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்துள்ளன. அந்த மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கொண்டு சேர்ப்பதில் அந்த சிக்கல் நீடித்தது. ஆனால் அந்த சிக்கலும் தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்று ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். அதே போல மற்ற இதர ஏற்பாடுகள், அதாவது கண்காணிப்பு பணிகளாகட்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகளாகட்டும் அனைத்தும் தயார் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1,38,000 வீரர்கள், துணை ராணுவ படை வீரர்கள் மற்றும் தமிழக காவல்துறையினர் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் தற்போதைய நிலையில் தயாராக உள்ளதாக ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். கார்த்திகேயன், ஸ்டாலின் இணைப்பில் இருந்து நாம் தொடர்ந்து பேசலாம். ஹரி, மதுரையில் மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடி மையங்கள், அங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? கார்த்திகேயன், பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் 1105 இடங்கள்ல 2687 வாக்குச்சாவடிகள் இருக்கிறது. இந்த 2687 வாக்குச்சாவடிகளில் அந்த பொருட்களை தற்போது அந்த வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் மட்டுமல்லாது அது பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட் மட்டுமல்லாது 22 அந்த பொருட்கள், அந்த வாக்குப்பதிவின் போது பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மட்டுமல்லாது அந்த மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த இடங்களில் இருந்து தற்போது அங்கிருந்து எடுத்து செல்லும் பணிகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 11 மணியில் உள்ள துவங்கிய பணிகள் தொடர்ந்து, அதாவது தொலைதூரத்தில் உள்ள அந்த வாக்குச்சாவடிகளுக்கு முன்னதாகவே வாகனங்கள் மூலமாக அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக அங்கு பாதுகாப்பு பணிகளும் தீவிரமாக ஏற்பாடு பண்ணியிருக்கப்பட்டிருக்கிறது. வாக்குச்சாவடிகளை பொறுத்தளவுக்கு அங்கு அடிப்படை வசதிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர், கழிவறை மற்றும் அல்லாது அங்கு பாதுகாப்புடன் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதே பாதுகாப்பை பொறுத்தளவுக்கு மதுரை மாவட்டத்தில் மாநகர் காவல்துறை ஆணையர் மட்டுமல்லாது அதாவது மொத்தம் 10 எஸ்பிக்கள் தலைமையில் 5456 தமிழக காவல்துறையினரும் 702 மத்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பதற்றமான வாக்குச்சாவடிகள் என்பது பார்த்தா 520 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று கண்டறியப்பட்டது. அந்த வாக்குச்சாவடிகளுக்கு துணை ராணுவம் மட்டுமல்லாது கூடுதலாக தமிழக காவல்துறையினர் மற்றும் வெப் கேமரா மற்றும் வீடியோகிராபர் மூலமாகவும் கண்காணிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகள் தற்போது எடுத்து வருகிறது. இன்று மாலைக்குள்ளாக அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் தேவையான மின்னணு இயந்திரங்கள் எல்லாமே கொண்டு செல்லப்படும் என்று சொல்லியிருக்காங்க. சுமார் 8364 வாக்கு மின்னணு இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இது தவிர 15% மின்னணு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருக்கிறது. எங்காவது தேவைப்பட்டால் கூடுதலாக பழுது என்று தேவைப்பட்டால் அந்த இடத்திற்கு உடனடியாக கொண்டு செல்வதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகைய காவல்துறையை பொறுத்தளவுக்கு அதிரடிப்படை என்று ஒரு 26 குழுக்களை உருவாக்கி இருக்கிறது. எங்காவது வாக்குச்சாவடியிலேயோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அடுத்த 5 நிமிடத்தில் அவர்கள் அங்கு போய் பிரச்சனையை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினர் உத்தரவிட்டிருக்காங்க. இதுபோன்ற நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. பணப்பட்டுவாடாவை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் கடந்த 2 நாட்களில் 24 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 34 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 34 பேரில் வாக்கு பணம் வாங்கியதாக மேலூர், அதாவது ஒத்தக்கடையை அடுத்த புதுத்தாமரைப்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டு காவல் நிலைய ஜாமீனிலே அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது தவிர பாத்தீங்கன்னா 250 வாக்காளர்களுக்கு, அதாவது 9 வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் 250 வாக்காளர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. வாக்குக்கு பணம் வாங்கியதா தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகி விளக்கமளிக்க சம்மன்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. கார்த்திகேயன், ஹரி இணைப்பில் நம்ம தொடர்ந்து பேசலாம். நாகராஜன், நெல்லையில் வாக்குப்பதிவிற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன?
நாகராஜனோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் பேசலாம். அடுத்ததாக புதுச்சேரி ரஹ்மான் இணைப்பில் இருக்கிறார், அவர் பேசலாம். ரஹ்மான், புதுச்சேரியில் வாக்குப்பதிவிற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் வாக்களிப்பதற்காக செய்யப்பட்டிருக்கும் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்கள். அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்திருக்கின்றன. நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி இன்று காலை முதல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்லும் பணியானது நடைபெற்று வருகிறது. 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய புதுச்சேரியில் 930 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் அங்கு வாக்குச்சாவடிக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்லும் பணியிலே அந்தந்த வாக்குச்சாவடியுடைய அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்று காலை தொடங்கிய பணி இன்று மாலைக்குள் இந்த பணி நிறைவடைந்துவிடும். இதனைத் தொடர்ந்து அந்தந்த வாக்குச்சாவடி அலுவலர்கள் இன்று இரவு முதல் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியிலே தொடர்ந்து ஈடுபடுவார்கள். அது மட்டுமல்லாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளையும் வெப் கேமரா மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றது. அதாவது தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு கூடிய சிறப்பு கட்டுப்பாட்டு அறை மூலம் தொடர்ந்து இன்று இரவு முதல் நாளை அந்த மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அங்கிருந்து எடுக்கும் வரை தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை பாதுகாப்பு பணியிலே அதாவது 25 கம்பெனி துணை ராணுவ படையினர் புதுச்சேரிக்கு வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் உள்ளூர் போலீசார் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மேலும் அதாவது நாளை வாக்குப்பதிவு நடைபெறுவொட்டி அதாவது இன்று காலை சாரல் மழையானது தொடர்ந்து இருந்தது, 2 மணி நேரம் இருந்தது. நாளை கனமழை இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்திருக்கின்றது. ஆகவே மழை இருந்தாலும் சரி அல்லது வெயில் அடித்தாலும் வாக்காளர்கள் அதாவது வாக்குச்சாவடிக்கு சென்று சுலபமாக அவர்கள் வாக்களிக்கும் விதமாக அந்த வாக்குச்சாவடிக்கு முன்பாக பந்தல் அமைக்கும் பணி மற்றும் குடித நீர் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று மாற்றுத்திறனாளிகள், முதியோர்கள் செல்லக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடியில் கொண்டு செல்வதற்காக சமூக ஆர்வலர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அவர்கள் அந்த பணியிலே அந்த தொடர்படையானது அந்த பணியிலே ஈடுபட இருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த வாக்குச்சாவடிகளில் தீவிர கண்காணிப்பில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் 9,41,935 வாக்காளர்கள் வாக்களிக்கின்றார்கள். இதில் ஆண்கள் 4,44,967 பேரும், பெண்கள் அதிகபட்சமாக 4,94,224 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 79 பேரும் இந்த தேர்தலை வாக்களிக்கின்றார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள் மற்றும் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள், அங்கீகாரம் பெறாத கட்சிகள் என்ற வகையிலே 344 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றார்கள். இதில் 96 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். இந்த தேர்தலை பொறுத்தவரை புதுச்சேரி மாநிலத்தில் ஒரே ஒரு திருநங்கை வேட்பாளர் மட்டுமே இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றார். அதுவும் முதல் முறையாக போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கார்த்திகேயன், செய்தியாளர்கள் அனைவரும் இணைப்பில் இருங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளை.